அத்தான் அத்தான் எங்கே அத்தான் என்னை விட்டு சென்றீர்கள் அத்தான் உங்களை பார்க்க நான் ஓடோடி வரவில்லை நடந்திருந்தான் நதி அத்தான் நீங்கள் இப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏ டார்லிங் ஐயோ இவ தொல்லை தாங்க முடியலன்னு தானே நான் நடந்து இல்லை ஓடி ஓடி வந்தேன் இப்போ எதுக்கு இவ என் பின்னாடியே வரா தெரியாதனமாக இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே எல்லா வீட்லேயும் கணவன்மார்கள் ஃபேஸ் பண்ணுற அதே ப்ராப்ளத்தை தான் நானும் ஃபேஸ் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவளை விடவும் முடியல வச்சுக்கவும் முடியல என்ன பண்ணுறது காலம் போகிற போக்கில் நான் போய்கிட்டே இருக்கேன் வீட்டில் தான் தொல்லை பண்ணுறானா வெளியிலையும் வந்து அத்தான் நொத்தான்ட்டு என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாரு என்னங்க ஏ பூசா எனக்கு திரும்பி பாருங்களே அத்தான் எனக்கு திரும்பி பாருங்களே என்னம்மா பிரச்சனை என்னம்மா எதுவும் வவுறு இரு வலிக்குதா எங்கேயாவது போகணுமா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகணுமா என்னம்மா ஆச்சு உனக்கு ஐயா கேசமா என்னை கூப்பிட்டீங்களே எதுக்கு கூப்பிட்டீங்க எதுக்கு பெரியாத்தா இங்கேருந்து இருக்கிறாங்க இல்லை என்ன விஷயம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா எதுக்கு ஐயா கூப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களா முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஏண்டா என்னை பார்த்து நான் உடம்பு முடியாத மாதிரியா இருக்கு என் புருஷனும் சரி நீனும் சரி எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா நான் தான் நல்லா வளர்ந்து இருக்கிறேன் என் அழகுக்கு என்ன என் உடம்புக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கேன் எப்போ பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன் நீ கேட்கறத வச்சே எனக்கு உடம்பு முடியாமல் போய் முடிக்கிறா சரி 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 நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சின்ன சின்ன விஷயமா பேச பேச அது பெருசாக போகும் அது சண்டையில் முடிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏம்மா உனக்கு என்னம்மா வேணும் நீ என் தங்க பொண்டாட்டி இல்லை நீ எதுக்கு வந்திருக்கிறன்னு முதல்ல சொல்லு அப்படி வாங்க வலிக்கு ஒன்றும் இல்லை எனக்கு உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் போல இருந்துச்சு அதுதான் வந்து சரி அதை விடுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்றீங்களா இல்லை சாப்பிட்டு தானே வந்தீங்க ரெண்டு முக்கு முடிஞ்சு தான் வந்தீங்க ரெண்டு எட்டு இட்லி நான் அங்கேயே போயிட்டு பாருங்க சரி சரி நீங்கள் நல்லா தான் சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடு தேவை கிடையாது ஏங்க என்ன உங்களுக்கு பிடிக்குமா ஐயோ இவ என்ன இப்படிலாம் கேட்குறா பிடிக்குமா பிடிக்குமான்ட்டு நம்ம ஏதாவது பிடிக்குன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு பெரிய அப்பா பின்னாடி வைப்பா பிடிக்கலன்னு சொன்னால் இதை சாக்கா வச்சு என்கிட்ட சண்டை போட்டு என்னை சாகடிக்க போகிறா இப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது அது மட்டும் எனக்கு தெரியுது இன்றைக்கி காலையிலேயே நான் நியூஸில் கேட்டேன் அதாவது வந்து இன்றைக்கி ராசிப்படி வந்து உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்ட்டு இப்போ கரெக்டாக வந்துருச்சு ஐயா ஐயா எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது நீங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஜாலியா பேசிக்கிறீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா நானும் தான் கல்யாணம் பண்ணி வீட்டில் ஒன்று வச்சிருக்கிறேனே ஏதாவது ஆசையாக ரெண்டு வார்த்தை பேசினோம்னா உடனே பின்னாடி ஏதாவது வந்து செக் வைக்கிற மாதிரி என்கிட்ட பேசுறான் என்கிட்ட சண்டை போடுறான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா இல்லைங்க புதுசா ஒன்றும் இல்லை ரொம்ப களைப்பாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது மைண்டு வேலை பார்க்க மாட்டேங்குது மூஞ்சை போய் கண்ணாடியில் வச்சு பார்த்த மாதிரி ஏன் மூஞ்சான ஒரு டவுட்டாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபேஸ் கருப்பான மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் பியூட்டி பார்லர் போயிட்டு கொஞ்சம் வந்து அந்த மேக்கப்பிங் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு வரலாம் பிரைட்டனிங் ப்ளீச்சிங் அது மாதிரிலாம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு 5000 ரூபா ஒரு 500 ருபீஸ் கொடுத்தா போகிறோம் எனக்கு அதுக்கு தான் அதான் உங்களுக்கு பின்னாடி வந்தேன் எனக்கு நீங்கள் வந்து ஜிபே மூலமாக கொடுக்கலாம் அப்படி இல்லை கையில் கூட கொடுக்கலாம் கையில் கொடுத்தா கூட ஒரு 200 ரூபா சேர்த்து கொடுங்க மற்றபடி ஒன்றும் இல்லை ஓ இதுக்கு தான் என் பின்னாடியே வந்தியாம்மா உனக்கு 500 என்ன நான் 550 கூட தந்துடுறேன் நீ தயவு செஞ்சு போய் பியூட்டி பார்லர் போயிட்டு உன் முகத்தை பாருமா ரொம்ப சந்தோஷம் இப்போ எனக்கு தோட்டத்தில் வேலை இருக்குது நான் இவனோட சேர்ந்துக்கிட்டு சில வேலையெல்லாம் பார்க்க போகிறேன் புரியுதா நீ பியூட்டி பார்லர் போயிட்டு நல்லா வீட்டுக்கு வந்து தூங்குமா நல்லா உறங்கின பிறகு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு நான் வரேன் சரிங்கம்மா நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஐயாவோட சேர்ந்து சில வேலையெல்லாம் செஞ்சுட்டு வச்சிருக்கேன் நீங்கள் அப்புறமேட்டு சாவகாசமாக வாங்க உங்களுக்கு இலையெல்லாம் வெட்டி தரேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் நீ வந்து போகிறோம் நீ வேலையை பாரு ஐயோட சேர்ந்து நீங்கள் 2 பேரும் தோட்டத்தில் வேலையை பாருங்க நான் போயிட்டு சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் பாய் எனக்கு மாமா நான் போயிட்டு வரேன் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் டிங்கி டிங்கி